ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வெந்தய குழம்பும் உருளைக்கிழங்கு அப்பளம் கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குழம்புக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு வெந்தயம் ஆட் பண்ணி கடுகு ஆட் பண்ணிவிட்டு பொரிஞ்சதும் வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டே வெறும் கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் வெந்தயத்தை வறுத்து ஆற வச்சு வச்சுருக்கேன் தட்டில். வெங்காயம் வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சைட் பை சைட் நான் கூட்டுக்கும் ரெடி பண்ணிக்கிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். குழம்புக்கு கருவேப்பிலை போட்டு வதக்கி விட்டுக்கிறேன். இது வதங்குற கேப்பில் நமக்கு கூட்டுக்கு வெங்காயம் ஆட் பண்ணி அதையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு கூட்டுறதுக்கு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு 1 சொம்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதித்ததும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஆட் பண்ணிவிட்டு அதையும் இதில் கரைச்சி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கடைசியாக தான் நம்ம வெந்தய பவுடர் ஆட் பண்ண போகிறோம். கூட்டுக்கு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். கூட்டுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு தோல் உரித்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம தாளிப்பில் கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போது பருப்பு வச்சுட்டு பருப்பில் உருளைக்கிழங்கு பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். குழம்பும் சைடில் நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு லைட்டாக வந்ததும் அதில் வெந்தயம் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்ச வெந்தயத்தை பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். பருப்பில் நான் வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ பார்க்க தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் கூட்டு. அப்பளம் சேர்த்ததும் நல்லா திக்காகிடும். இதில் ஒரு 2 பத்தை தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறேன். நம்ம அதுக்குள்ளே நம்மளோட குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக இதில் அப்பளம் பொரித்து ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தய குழம்பு ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை குறைக்கும். வயிற்று வலி பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். வெந்தயத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் நம்ம வாரத்தில் ஒரு தடவை வெந்தய குழம்பு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி வெந்தய குழம்பும் அப்பளம் கூட்டும் சரியான காம்பினேஷனாக இருந்துச்சு எங்களுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார்